எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லுவதற்கு அரசியல் சட்டத்தில் இடமில்லை. அரசியல் சட்டப்படி இங்கே தேர்தல் ஆணையம் செய்ய இடமில்லை. எப்படி என்று சொன்னால், தனியே ஒன்று சொல்லலாமே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரே தடவையிலே இப்படி செய்யலாம் என்பதற்கு இடமில்லை. மிக முக்கியமான அடுத்த அடிப்படை என்னவென்றால், இப்போது இந்த சிறப்பாக எப்படியாவது இந்த வாக்காளர்கள் பட்டியலை மாற்றிவிட வேண்டும், வேறு இடங்களை கொண்டு வர வேண்டும் நினைப்பதற்கு இங்கே ஆதார் அட்டை என்ற பல்வேறு குழப்பங்களை எல்லாம் உண்டாக்கி அதில் முடிவெடுக்கக்கூடிய சூழல் இல்லை. அதாவது ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி எதிலே இருக்கிறதுன்னு சொன்னால் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். ஆனால் பிஎல்ஓ என்ற பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் என்று ஒன்று இடையிலே உள்ளே விட்டிருக்கிறார்களே, அதற்கு சட்ட சம்மதம் கிடையாது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் சரியான நேரத்தில் எல்லோரையும் கூட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இது ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்று பார்க்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளா, ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டாமா, அது முகப்புறையில் இருக்கக்கூடிய ஜனநாயகம், மதச்சார்பற்ற தன்மை, இறையாண்மை, அதுபோலவே இந்திய டெமோக்ராட்டிக் சாவரின் சோசியல் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்ற 5 அம்சங்கள் இருக்கிறது. இந்த 5 அம்சங்களையும் காப்பாற்ற நம்முடைய இந்த அரங்கம் முன் வந்திருப்பது இந்தியாவுக்கே வழிகாட்டி இருக்கிறது என்ற பெருமை மிகுந்த ஒரு செய்தி. எனவே 2 வகையில் தீர்ப்பு வேண்டும். மக்களை சென்று அடைய வேண்டும். இந்த விஷயங்களை தெளிவாக்க வேண்டும், எளிமையாக சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக அடுத்த கட்டமாக இதில் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், எல்லா மன்றங்களுக்கும் நாம் இந்த வழக்குகளை தனித்தனி அம்சங்களை எடுத்து தெளிவாக எஸ்ஐஆர் எஸ்ஐன்னு சொல்லக்கூடிய அந்த மிக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு அரசியல் சட்டத்தில் இடமுண்டா, அதை சரியாக பயன்படுத்துகிறார்களா, அதே மாதிரி மற்ற சூழ்ச்சிகள் என்ன, மன்மோகன் சிங் வர்சஸ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தீர்ப்பு தான் இதில் வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பினுடைய உச்சக்கட்டம் சட்ட வலிமை நமக்கு சாதகமாக இருக்கிறது. ஆகவே தான் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்படுத்த உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம், நன்றி.